ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா டிபி சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் விமானப்படையில் பார்த்தீங்கன்னா காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். அதாவது விமானப்படையில் பார்த்திங்கன்னா காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கிளர்க்கு 157 போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹிந்தி டைப்பிஸ்ட் பார்த்தீங்கன்னா 18 கொடுத்துருக்காங்க. டிரைவர் பார்த்தீங்கன்னா 7 என மொத்தம் பார்த்தீங்கன்னா 182 காலி பணியிடங்கள் உள்ளன அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா தமிழகத்துக்கு மொத்தம் 14 இடங்கள் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா +2 முடிச்சிருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைப்ரைட்டிங் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கணும். அதாவது 1/9/2024 படி 18லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ச்சி முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வு மற்றும் ஸ்கில் தேர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரிட்டன் எக்ஸாமினேஷனும் ஸ்கில் எக்ஸாமினேஷனும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விண்ணப்ப முறை பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்ளிகேஷன் ஃபார்மெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபார்மெட்டை நீங்கள் ஒரு A4 ஷீட்டில் டைப் பண்ணி அதில் நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் எந்த விமானப்படை மண்டலங்களுக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க விரும்புகிறீங்களோ அந்த விமானப்படை மண்டலங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்டல் மூலயமா அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அனுப்ப வேண்டிய கடைசி நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/9/2024 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் விவரங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா indian-airforce.nic.in அப்படின்ற வெப்சைட்டை போய்ட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நீங்கள் பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த 14 போஸ்டிங் அப்படின்னும் போது சென்னை அப்படின்னும் போது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏர்ஃபோர்ஸ் அதாவது ஏர் ஆஃபீஸர் கமாண்டிங் AF ஸ்டேஷன் தாம்பரம் சென்னை பார்த்தீங்கன்னாக்கா லோயர் டிவிஷன் கிளர்க் 7, சிவிலியன் மெக்கானிக்கல் டிரான்ஸ்போர்ட் டிரைவர் பார்த்தீங்கன்னா 1ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கமாண்டிங் ஆஃபீஸர் ஒர்க் ஷாப் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னாக்கா தாம்பரத்தில் பார்த்தீங்கன்னா லோயர் டிவிஷன் கிளர்க் 1ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கமாண்டிங் ஆஃபீஸர் மெக்கானிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டு AF ஸ்டேஷன் தாம்பரம் பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா லோயர் டிவிஷன் கிளர்க் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கமாண்டிங் ஆஃபீஸர் ஃப்ளையிங் இன்ஸ்ட்ரக்டர் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா தாம்பரத்தில் லோயர் டிவிஷன் கிளர்க் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா கமாண்டிங் ஆஃபீஸர் மெக்கானிக்கல் டிரான்ஸ்போர்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் AF ஆவடி பார்த்தீங்கன்னாக்கா லோயர் டிவிஷன் கிளர்க் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 14 கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அதாவது ஸோ 7 + 1 8, 8 1 9, 9 2 பார்த்தீங்கன்னாக்கா 11, 13 1 14 போஸ்டிங்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 18லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா OBCக்கு 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. SC ST கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 5 வருஷம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிசிக்கல் சேலஞ்சில் பார்த்தீங்கன்னா ஹேண்டிகேப்புக்கு 10 வருஷம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி ஸோ லோயர் டிவிஷன் கிளர்க்கு பார்த்தீங்கன்னாக்கா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் இங்கே செக் பண்ணிங்க. அதாவது 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட்டு நாம்ஸ் ஆன் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் டைப்பிங் பார்த்தீங்கன்னாக்கா 35 வேர்ட்ஸ் பர் மினிட், ஒரு நிமிஷத்தில் நீங்கள் 35 வார்த்தைகள் அடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே ஹிந்தி டைப்பிங் பார்த்தீங்கன்னா 30 வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எழுத்துக்கள் நீங்கள் பர் மினிட்ஸில் அடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சிவிலியன் மெக்கானிக்கல் டிரான்ஸ்போர்ட் டிரைவர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் ஆர் ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டிரைவிங் லைசன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா லைட் அண்ட் ஹெவிக்கு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ப்ரொஃபஷனல் ஸ்கில் டிரைவிங் ஸ்கில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படியே கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ப்ரொஃபார்மா ஃபார் அப்ளிகேஷன். இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மெட்டு. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மெட்டை நீங்கள் செப்பரேட்டாக ஒரு A4 ஷீட்டில் டைப் பண்ணி அதை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு எங்கெல்லாம் ஃபோட்டோ ஓட்ட சொல்லியிருக்காங்களோ அங்கே ஃபோட்டோ ஓட்டி நீங்கள் எந்த மண்டலத்துக்கு அப்ளை பண்ண விரும்புகிறீங்களோ அந்த மண்டலத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அதாவது ஆஃப்லைனில் நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன்ஸை 1/9/2024க்குள்ளே சப்மிட் பண்ணிடணும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.